ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரா போகலாம். சங்கீதம் 37 9 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிற இந்த காரியம் என்னவென்றால், கர்த்தருக்காய் நம்ம காத்திருக்கணும். நிறைய முறை பாருங்களேன், நம்ம ஜெபம் பண்றோம், உடனே ஆமைன்னு சொல்லிட்டு உடனே எழுந்துடுறோம். ஆனா ஜெபம்ன்றது டூ வே கம்யூனிகேஷன். நம்மளுடைய இருதயத்துல இருக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்றோம். அவர் என்ன சொல்றாருன்றதுக்காக நம்ம அமைதியா உட்கார்ந்து அவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறது நம்மளிடத்துல இல்லை. இப்போ ஒரு போன் எடுக்கிறவங்க, போன்ல பேசுறோம் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க ஆமா இல்ல அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினாதான் அது பேர் என்னது? தகவல் பரிமாற்றம், கம்யூனிகேஷன் சொல்லலாம். இப்போ நம்மளோட ஜபமும் கம்யூனிகேஷன் தான், ஒரு டூ வே கம்யூனிகேஷன். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம மட்டும் பேசுறோம், அங்க இருந்து பதிலே வரலன்னா அப்போ அந்த சைடு ரிசீவரை எடுத்தவங்க கவனிக்கிறாங்களா இல்லையா? அவங்க கேட்டாங்களா இல்லையா? இல்லைன்னா அங்க போன் வேலை செய்தா இல்லையா? எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுடைய பதில் வர வரைக்கும் நம்ம காத்திருப்போம். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட அவங்க கவனிக்கிறாங்க, அந்த சைடு ஆள் இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சு கொள்றோம். இப்ப நம்ம ஜபத்தை எடுத்துக்கலாமே. நம்ம ஜபம் பண்றோம். ஜபம் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய இருதயத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். 1 hour 2 hours கூட நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் 10 minutes ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாம் பண்றீங்க. ஆனா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கீங்களா? அந்த எது தரப்புல, அதாவது நம்ம ஜபத்தை ஏறெடுத்தோம்ல, அந்த கர்த்தரிடத்துல இருந்து என்ன பதில் வருகிறது, என்ன வார்த்தை வருகிறது, அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், அதுக்காக நம்ம காத்திருக்கிறோமா? கிடையவே கிடையாது. அப்போ இதுவரைக்கும் நம்ம ஏறெடுத்த ஜபமே கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமி சுந்தரித்துக் கொள்வார்கள். அப்படின்னா என்னன்னா, கர்த்தருடைய கரம் செயல்படுகிற வரைக்கும் காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருடைய பதில் கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கிறவர்களோ, கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கிற வரைக்கும் காத்திருக்கிறவர்களோ இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கு நாமும் கர்த்தருக்காய் காத்திருப்போம், கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருப்போம், அவருடைய நடத்தைக்காய் காத்திருப்போம், அவருடைய செயலுக்காய் காத்திருப்போம். அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை அறிந்து நம்ம செயல்படும் போதுதான் இந்த பூமியை நம்மாலே சுதந்திரித்துக் கொள்ள முடியும். புரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனோ பேருக்கு சாக்கியத்தை நிறைய தந்துரு, உமக்கு நன்றி. இந்த இரவுல ஆண்டவரே அப்பா, உமக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவரே, இது வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும், நாங்க இதை சுதந்திரிச்சுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு அநேக காரியங்கள் நாங்கள் ஜெபித்தது உண்டு. ஆனால் எங்களோட ஜபம் உண்மை எட்டினதா அது எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஜபத்துக்கு, நாங்கள் ஏறெடுத்த ஜபத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க அதுவும் எங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஜபத்தை தான் நாங்கள் ஏறெடுத்து கொண்டு இருந்தோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே எங்களோட ஜபத்தை நாங்கள் மாற்ற கிருபை செய்யுங்க. என் கர்த்தர், என்னுடைய ஆவியானவரே, என்னுடைய இயேசு கிறிஸ்து, நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ வார்த்தையின் மூலமாகவோ ஆண்டவரே, சத்தத்தின் மூலமாகவோ ஆண்டவரே, நீர் எங்களோடு நீர் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் விருதாவாய் ஆண்டவரே நேரத்தை கழித்தது உண்டு. ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டு என் கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் கேட்க நீர் பேச, நீர் கேட்க நாங்கள் பேச ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ள எங்களை கொண்டு போக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உண்மையான ஜபத்தை ஏறெடுக்கிற பிள்ளைகளாய் எங்கள் எல்லாரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரவுல ஆண்டவரே உறக்கம் இல்லாமல் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ நல்ல உறக்கத்தை தாங்க. முதுகு வலி, தேவையில்லாத ஏப்பங்கள், தேவையில்லாத ஆண்டவரே மூச்சு பிடிப்புகள், இந்த வியாதிகளிலிருந்து விடுதலை தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கம்ப்ளீட் ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸை என் கர்த்தர் கட்டளையிடுவீராக. நீரே இவர்களோடு இந்த வழி நடத்துங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. உண்மையாய் எங்களுடைய ஜபத்தை ஏறெடுக்க நீர் சொல்லுகிற வார்த்தை கேட்டு ஆண்டவரே அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.